முடியாதே தொற்றாதே வருங்காலம் இவர் பெயரை சொல்லுமே வரலாற்றில் இவர் பெயரை பதுக்கிமே தொட்டால் வெற்றியாகும் இவர் வீரம் வீழா தட்டி. நான் யார் தெரியுமாடா? வாழ்றவிடா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். நல்லா தலை ரசிக்க எனக்கு பெருமையே தேவையில்ல. நான் யார் தெரியுமாடா? வாழ்றவிடா. ஆனா நான் சொல்ல மாட்டேன். நல்லா தலை ரசிக்க எனக்கு பெருமையே தேவையில்ல. நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா எப்படி வேணாலும் பார்த்துக்குவேன். ஓகேவா? அவ்வளவுதான். வேற பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க. என்டர்டைன்மெண்ட் ஆச்சுங்களா? நம்ம தளபதி எப்படி பண்ணியிருக்காரு? கேப்டன் எப்படி இருந்தாரு? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்குது படம்? எப்படி இருக்குது படம்? எப்படி இருக்குது படம்? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கேப்டனோட இது நல்லா இருக்குது. படம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? கேப்டனோட இது நல்லா இருக்குது. சரி, நம்ம தமிழ் சினிமா இந்த அளவுக்கு இருக்கும் நினச்சிக்கோ பார்க்கல. தளபதி ஒரு புதுசாக ஃபேன் பண்ண ஒரு தளபதி இருந்தாங்கன்னா எல்லாமே ஒரு பொதுவாகவே ஒரு ஆத்மாத்மா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி வந்து கவிதை போக போனாரு. ஆனால் அதுக்குள்ளே ஒரு என்ன விஜயகாந்த் அவரை பார்த்தீங்களா? எப்படி இருந்தாரு? முதல்ல அவரை வச்சு தான் பிள்ளையார் சேர்ந்து அவர் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவே வந்து அவருக்கு ஒரு நிறைய நம்ம ரொம்ப நல்லா எல்லாமே என்னென்ன சொன்னாங்களோ அது எல்லாமே ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ ஐப் கொடுக்குறாங்களே இப்படி பண்ணுறாங்களே. நம்மளுக்கு ஐப் கொடுத்த படம் எனக்கு சொல்லிட்டு தான் பார்த்துருக்கோம். ஐப் கொடுத்த படம் முறை எனக்கு ஒரு சந்தோஷத்தில் என்னால் பேச முடியும். அப்படிங்கிற இது பெரும் தலைவர் இல்லையே தாங்க. 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லட்டா. எனக்கு வேலை தானே இருக்கேன். அது அவ்வளோ மேனேஜர் எல்லாமே ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோன் நான் கையில் வச்சு எடுக்க எங்கே தளபதி வராது தோனி வராது ஒரு ஃபோன் வச்சு எடுக்கலான்னு பார்க்குறேன். அதுக்கு முடியல. அதுக்கு கூட என்னால் டைம் கிடைக்கல. அப்படியே வட்டுன இடத்துல என்னால் தண்ணிங்கிற பிடிக்க முடியல. ஒரு யூரோப் ஃபோன் போக முடியாது. ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் வெங்கத்தில் போகிறதுல அந்த டைம் நான் யூரோப் பண்ணுறது ரெஸ்ட்ஃபுல் போக முடியல. ஏன்னா அந்தளவுக்கு சீட்டை விட்டு தவற விடாமல் மாட்டாங்க. வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். செம்மையாக படிச்சது. க்ளோனிங் பண்ணி அந்த சின்ன வயசான கேரக்டர் அவர் இவ்வளோ வயசான 4 வருஷம் எந்த டேரக்டராலும் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை தளபதி சொல்லிட்டு போகலாம். 3 மணி நேரம் படம், நம்ம தளபதி படம் 1 மணி நேரமாக தான் தெரியல. ஒரு நிமிஷம் தான் வந்து படம் என்டர்டைன்மெண்ட் போகும். 3 மணி நேரமாக ஸோ மியூசிக்கு நம்ம தளபதி ப்ளஸ் நம்ம டைரக்டர் காம்போ வந்து எந்த அளவுக்கு பேசப்படும் நினைக்கிறேன்? அது எதிர்பார்த்தது வேறு, நடந்திருக்கிறது வேறு. விஜயகாந்த் சார் அவர் பார்க்குறவங்களுக்கு என்ன தோணுச்சு? என்ன மாதிரி லேட்டஸ்ட் மாடல் படத்தில் தோனி வராரா? எல்லாமே அது படம் சர்ப்ரைஸாக இருக்குது. கண்டிப்பாக எஸ்கேலாம் கேமியோ அதோட ஓப்பனிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அது ஒரு கேமியோ மாதிரி இல்லாமல் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. எல்லாமே படத்தில் தோனி வர்றது சிஎஸ்கே மும்பை மேட்ச் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி தான் இருக்குது. பட் எல்லாமே ஸ்பாய்லராக வேண்டாம். படம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்க்கணும். இப்போ என்ஜாய் பண்ணுவோம். ஓகே தலை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் எப்பவுமே பெரிய விஷயம். படத்தை போர் இல்லாமல் பார்க்க வைக்கிறது. எந்த லாகுமே இல்லை, எதுவுமே இல்லை. 3 மணி நேரம் எந்த ஸ்டைலுமே உட்காந்து ஜாலியாக பார்க்கலாம். எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்குது, எல்லாரோட கேமியாவும் இருக்குது. பயங்கரமாக பண்ணிட்டாங்க. எனக்கு வாய்ஸை கேட்டிங்களே, திருப்பதி ஃபேனாக ரொம்ப எமோஷனலாக இல்லை. நான் ஒரு 10 பேசுகிறேன். ரொம்ப பிளாக்பஸ்டர் படத்தை எப்படி செலக்ட் பண்ணி வச்சு எல்லாமே வேஸ்ட்டு சொன்னாங்க. ஆவரேஜாக போச்சு. அதுக்கப்புறம் லியோ சொன்னாங்க லோட்டு சைடாக போய் சொல்லிட்டாரு. வெங்கட் போயிட்டார், குத்தாரு, நம்பி குத்தாரு, தூக்கி சொல்லிட்டாரு. அதுவும் கண்டிப்பாக 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் எழுதி வச்சுக்கோங்க. மார்க் மை வச்சு 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ். ஸோ அந்த ஒரு லாஸ்ட் படம் அல்ல செகண்ட் லாஸ்ட் படம் அதோட ரொம்ப இமோஷனலாக இருந்தது. நிஜமாவே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாரே கிடையாது. இதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டமே பார்த்ததில்லை. நார்த் இருந்தாலும் சரி, 4 ANs
3 மணி நேரம் படத்தில் ஏதோ போரிங்கோ லேகிங்கோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுங்களா? இல்லை எல்லா ஃப்ரேமில் விஜய் சார் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி லேக் அந்த மாதிரி எதுவும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கான படம் தான். ஸோ நான் ஆக்சுவலாக அவர் கூட ஒர்க் பண்ணேன் துப்பாக்கியில். ஸோ என்னை கிட்னாப் பண்ணும்போது கேமராமேன் சொல்லுவாங்க கி பயப்படணும், நீங்கள் உன்னை கில் பண்ண போகிறேன். நான் சொன்னேன் எதுக்கு, விஜய் சார் இருந்தாங்க என்ன சேவ் பண்ணுவாங்க. ஸோ சேவ் மீ. ஸோ அந்த மாதிரி இந்த படம் தான். இந்த படம் வந்து எவ்வளோ எந்த இருந்தாலும் பிளாக் பஸ்டர் தான், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் விஜய் சார். ஓகே, மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு? சாங்ஸ்லாம் ஹைப்பாக இருக்குங்களா? சாங் வந்து ஃபர்ஸ்ட் சாங் அது ஹிட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஆடுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க, ஸ்க்ரீனில் பக்கம் வந்து எல்லாருமே ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாங் கூட இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் ஃபுல் ஃப்ரேமில் அவர் இருக்காங்க. ஸோ நமக்கு எதை இருந்தாலும் பரவாயில்ல. தளபதியோட கியூட் ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு இதில்? இந்த படத்தில் ஆக்சுவலாக அவரோட கில்லி, ஐ எம் வெயிட்டிங், துப்பாக்கி அந்த மாதிரி எல்லா படத்துல சின்ன 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 போர்ஷன் எடுத்திருக்காங்க. ஸோ அது நல்லா இருக்கு. அந்த அந்த டயலாக்ஸ்ல எல்லாருமே ஐ எம் வெயிட்டிங் அது எல்லாருமே அது ஞாபகம் வரும் நமக்கு அவரோட ஓல்டு ஃபிலிம்ஸ். ஓகே, அஜித்துக்கு வந்து மங்காத்தா இது வந்து வைக்கலாங்களா ஓட்டுல? அஜித் வந்து விஜய் எல்லா படமே அவரோடதான். கில்லியா இருந்தாலும், துப்பாக்கியா இருந்தாலும், போக்கிரியா இருந்தாலும், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், தட்ஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம். ஸோ அது மெமரியில் எப்போவுமே இருக்கும் நம்மளோட. ஓகே, ஸோ மங்காத்தா பெருசாக தெரியுமா இல்லை வெங்கட் பிரபு நம்ம கோட்டு பெருசாக பண்ணியிருக்காரா? டைட்டில் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், விஜய் சார் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஓகே, ஸோ ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க 10 out of? விஜய் சாருக்கு 10 on 10, மூவி ஐ வுட் சே 8. ரொம்ப ஹைலைட்டாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஓவராக பில்டப்லாம் ஐப்பு இல்லை, ஓகே டீசெண்டாக பார்க்கலாம். ஒடிசியில் சொல்லிட்டாங்களே ஐப்பு அளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதீங்க, நார்மல் ஐப்பு இல்லாமல் வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி கரெக்டாக இருக்கும். என்ஜாய் 3 மணி நேரம் ஏதோ போர் அடிக்குதா லேக் இல்லை ப்ரோ, அந்த சாங்ஸ் தான் வருது. சாங்ஸ் கூட நீங்கள் கம்மி பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக 2.5 hours டூரேஷன் கரெக்டாக இருக்கும். அதான் எந்த பேர் வந்து சூப்பராக இருக்குது விஜய் சார்? ஸ்னேகா இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, இவங்களுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. கரெக்டாக தான். ரேட்டிங்ஸ் எவ்வளோ கொடுப்பீங்க 10 out of? 4 இல்லை 10க்கு 8. படம் எப்படி சார்? படம் நல்லா இருக்கு. தளபதி எப்படி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த 2 ரோலும் நல்லா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. பார்க்கலாம் நல்லா. ஓகேங்க சார். மியூசிக் எப்படிங்க சார்? பேக்ரவுண்ட் மியூசிக் மியூசிக் இவன் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் எப்படி இருக்கும். ஏன்னா சாங்ஸ் எல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற ஒரு சாங்ஸ் வந்து நம்ம பார்க்குற இதுவில் அந்த விஷுவல் இதுவில் அது கனெக்ட் ஆகிடுச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் நல்லா தான் பண்ணியிருந்தது. ஓகேங்க. 3 hours கண்டினியூவாக படம் ஓடுது, எனக்கு போர் அடிக்காமல் ஓடுது. எனக்கு அந்த மாதிரி லேக் தெரியல. நடுவில் ஒரு 15 minutes அங்கங்கே தெரிஞ்சது, ஒரு மொத்தமாக ஒரு 15 minutes தான் தெரிஞ்சது. மற்ற 2 hour 45 minutes நல்லா தான் போச்சு. ஓகேங்க சார். கேப்டன் வந்தார் சார், அந்த என்ட்ரிலாம் எப்படி இருந்துங்க சார்? செம்மையாக இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. எக்ஸ்பெக்டே பண்ணல. சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்க. மற்ற பிரசாந்த் இவங்களோட பிரசாந்த் ஆக்டிங்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்குறது. பிரபுதேவா எல்லாருமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா. வேறு ஏதாவது சொல்லுங்கள். இல்லை எல்லாமே நல்லா தான் போச்சு, நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் ஒரு சில பார்ட் தவிர்த்து இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அந்த சொன்ன 15 minutes அதெல்லாம் எடுத்துருந்தா இன்னும் நல்லாவே போயிருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. கிளைமேக்ஸ் செம்மையாக இருக்கும் எல்லாரும். இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கு? இன்டர்வல் பிளாக் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் ப்ரோ. மோகன் சார் ஆக்டிங், அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. லேக்லாம் சொல்ல முடியாது, படம் சூப்பராக இளைய தளபதி ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதியோட வைப் இருக்கா? தளபதியோட வைப் இருக்கா? வைப் இருக்குது, செம்மையாக இருக்கும் ப்ரோ. இந்த வில்லனாக நடிச்சது செம்மையாக இருக்குது. தளபதிக்கு இன்னும் ஒரு படம் தான், அதுக்கப்புறம் சிஎம் ஆக போகிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லது பண்ணால் எல்லாரும் கண்டிப்பாக விஜய்க்கு வந்தால் கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். யாருக்காக வந்து இது சப்போர்ட் தளபதி. இல்லை தேட்டரில் பார்க்குற இந்த ஃபீல் வருமா? அதை மிஸ் பண்ணுவோம்ல, அது எப்படி நினைக்கிறீங்க? மிஸ் பண்ணுவோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம். அவரோட ஆக்ஷனு, அவரோட காமெடி, ஃபைட்ஸ், டான்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுவோம். சிஎம்னு சொல்லி காரோட நம்பர் பிளேட் வந்து 2026 வந்துருக்கீங்களாம்ல, அது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் கண்டிப்பாக. அந்த வண்டியில் வந்து சிஎம் போட்டு வண்டி 20 அதெல்லாம் நம்ம நோட் பண்ண அதான் கிளைமேக்ஸ் பிளாக் எப்படி இருக்கு? செம்ம ஃபயர் ப்ரோ. கிளைமேக்ஸ் தான் ரொம்ப இன்னும் ஃபயராக இருக்குது. எல்லாரும் போய் படத்தை பாருங்க. இன்றைய தளபதி ஃபியூச்சர் சிஎம், ஓகேவா? இந்த சிஎம் நீங்க இப்போ விட்டுட்டீங்கன்னா எப்பயுமே பார்க்க முடியாது. அடுத்து நம்ம தலைவனாக தான் நம்ம பார்ப்போம், கோட்டையில் உட்கார வச்சு. அதனால படம் வேற லெவல்ல இருக்கு. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஆர்டிஸ்டா உள்ள வராங்கப்பா. எப்பா இவ்வளோ ஆர்டிஸ்ட் எப்படி வெங்கட் பிரபு
பெருமைப்படுத்திருக்காங்க. முடியாதே தொற்றாதே வருங்காலம் இவர் பெயரை சொல்லுமே, வரலாற்றில் இவர் பெயரை பதுக்கிமே, தொட்டால் வெற்றியாகும் இவர் வீரம் வீழா தட்டி அப்படின்ற மாதிரி பாட்டு எல்லாமே அருமையா இருக்குது. கேப்டன் தான் விசுவாசம் சொல்லிட்டேன்டா. விசுவாசத்துக்கு ஒரு பேர் இருந்துச்சுன்னா இனிமே விஜய் அண்ணாவுக்கு மாத்தி போட்டுக்கோங்க, ஓகேங்களா? அவர் படத்துல பாரு, நம்ம எப்படி அரசியலுக்கு வந்துட்டோம், நம்ம அண்ணனை கூட்டிட்டு வரணும்னு. ஐயோ இவ்வளவு அழகான ஒரு கேப்டனை நான் பார்த்ததே இல்லைங்க. அவ்வளவு அழகா இருந்தாருங்க, அவ்வளவு அழகா இருந்தாரு. கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. ஏஐல பாப்பாவை கூட்டிட்டு வந்து பவதாரணி அக்காவை பாட வச்சிருந்தாங்க. இந்த பட்டர்ஃப்ளை போற சீன்ல எல்லாம் உன்னிப்பா கவனிங்க. அக்காவையும் பெருமைப்படுத்திருக்காங்க. மண்ணுலகத்துல இருந்து நம்ம வாழ்த்தினாலும் விண்ணுலகத்துல இருந்து கேப்டனும் பவதாரணி அக்காவும் நம்மள வாழ்த்திக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா இந்த டீம் ஆமா வந்தாரு ஓகேவா, வந்தாரு பாருங்க. எல்லாம் தியேட்டர்ல போய் பாருங்க. எல்லா கதையும் என்கிட்டே கேக்குறீங்க. த்ரிஷாக்கா ஒரு டான்ஸ் ஆடினாங்க, அதையும் போய் பாருங்க. எல்லாமே பூட்ஸ் பம்பு தானே, பம்பா இருக்க போய் தான் 50 பேர் வரீங்க. ஆமா, நம்மளாம் பம்ப் அடிக்கிறவங்க தானே. அடிச்சா பம்பு பயங்கரமா அடிச்சிருக்கோம், தண்ணி நிறைய வந்துருக்கு, பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து ஏற்கனவே 2 வட்டம் பார்த்துட்டு இது 3வது வட்டம், இன்னும் 3 வட்டம் பார்ப்பேன். வெயிட்டிங். என்னடா நான் யார் தெரியுமாடா, வாழ்றவிடா. ஆனா நான் சொல்ல மாட்டேன், நல்லா தலை ரசிக்க, எனக்கு பெருமையே தேவையில்ல. நான் பார்க்கணும்னு நினைச்சேன்னா எப்படி வேணாலும் பார்த்துக்குவேன், ஓகேவா? அவ்வளவுதான். வேற அரசியல் குறியீடு இதுல இருக்க படத்துல அரசியல் குறியீடு எதுவும் இல்லடாப்பா. அதான் நாங்க சொல்லியிருக்கோம்ல, பாட்டி 1 தொடங்கட்டுமா, அதிரடி கிளப்பட்டுமா, அததான் சொல்லியிருக்கிறோம், ஓகேவா? சத்தம் இல்லாம விசில் போடு, குத்தம் சொல்லாம விசில் போடு, சத்தம் பத்தட்டும் விசில் போடு, என் நண்பி இது சில்லடி என்னோடு டிராகன் வேட்டைக்கு விசில் போடு. ஓட்டி இவனை உகாரமா தள்ளுடா. மங்காத்தா வேறடா, அது 500 கோடி அசால்ட்டா அடிச்சு வில்லன்னு தலை, ஓகேவா? இது வேற கேட்டகரி, ஓகேவா? ஆமா, ட்ரெய்லர் வந்தப்போ மங்காத்தா அஜித்துக்கு பண்ண அளவுக்கு விஜய் சார் வந்துட்டு விஜய்க்கு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா, இதுல இப்ப எப்படி பண்ணிருக்காங்க படம் பார்த்த பிறகு? நெகட்டிவ் கம்பேக்ட் நான் பேச மாட்டேன். நமக்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ஹைப் நானே சத்தியமா சொல்றேன், லாஸ்ட் மினிட்ல தான் புக் பண்ணேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். டிக்கெட் கிடைக்கவே இல்லை. ஸோ லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணால் நைட்டு 3:30 மணிக்கு 4 மணிக்கு உட்காந்து புக் பண்ணேன். கிடைச்சி நானே என் ஃப்ரெண்டு தான் வந்தோம். என்ன நினைச்சனோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி தளபதி மாஸ் சொல்றதை விட அந்த அதுக்கு ஒரு பிஜிஎம் ஒன்று யூன் போட்டுருப்பாரு, அது வேற லெவலில் இருக்கு. ஒவ்வொரு சீனும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. டிஏஜிங் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிற மோஸ்ட்ல சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. விஜயோட ஆக்டிவிட்டி ஒரு நீங்கள் சொன்னால் ரிவீல் ஆகிருக்கு நான் பார்க்குறேன். சார் மங்காத்தா மாதிரி இருக்கா சார்? மங்காத்தா மாதிரி இல்லை, மங்காத்தா அளவுக்கு கிடையாது. அது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட். அது போன வாரம் இந்த வாரன்ற மாதிரி தான். நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, யார் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க? எல்லாமே அவங்களுக்கு கொடுத்த ரோல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்களோ அந்த ரோலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ஆப்டாக இருக்காங்க. விஜய் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற நியூ டைமென்ஷனில் நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஒரு நியூ டைமென்ஷனில் இருக்கும் பார்க்கும்போது. திரிஷா வந்துட்டா தெரிஞ்சிச்சா உங்களுக்கு? பார்த்துட்டீங்களா? அப்போ நான் சொல்லலாம்ல இது அது வந்துச்சு நான் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். அது விஜய் ஒரு டைலாக் கிளாஸில் சொல்லுவார் சிவகார்த்திகனை பார்த்து. அது என்னமோ எனக்கு 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 பாலிடிக்ஸில் அந்த இடத்துல லைட்டாக போன மாதிரி எனக்கு தெரிஞ்சு. பட் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. விஜய் ஒரு டைலாக் சம்திங் லைக் சொல்லுவார். கேப்டன் அவர் அந்த டிஏஜிலாம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கேப்டன் பற்றி ஒரு விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாரு, அதான் நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கடைசியாக சொல்லுவார், நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க, வேற இடத்துக்கு போகிறீங்க, இனிமேல் இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி எஸ்கேக்கு வந்து சொல்லிட்டு போவார். அதுலேயே நம்ம புரிஞ்சுக்கிறோம் யார் அந்த இடத்துல இருக்க போகிறோம் அப்படின்னு. அவரோட வாரிசு மாதிரி குழந்தை அவரே சொல்லுவார், அப்பா நான் குழந்தைகளை நான் புடிச்சிட்டேன் போல அப்படின்னு. விஜயோட இடத்துக்கு எஸ்கே வராரு. அதனால வந்தா நல்ல தளபதி இடத்துக்கு எஸ்கே வராரா? வரலாம். அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு எஸ்கே. விஜய் சொல்றாரா? விஜய் சொல்றாரு. அப்படி சொல்றாரு. விஜய் சொல்லல ஆக்சுவலி என்னன்னா வந்து விஜய் அவர் சொல்றாரு. அப்ப சினிமாவோட விஜயோட வாரிசு எஸ்கே. அதாவது எஸ்கே தான் சொல்லுவார், நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, கரெக்ட் போயிருங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் சொல்லுவேன். அது ஓகே சொல்றாரு. கரெக்ட் தான். அதுக்கு முன்னாடி கேப்பபிளான ஒரு ஆள் தான் எஸ்கே தான். விஜய்க்கு அடுத்த இடம் எஸ்கே. எஸ்கே இருக்கும், வாரியத்தில் இருக்கு. ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் முடிச்சிட்டாரு. அப்புறம் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து
எஸ்கே பிடிக்க முடியுமா? கண்டிப்பாக பிடிக்கும். அந்த என்ன சொல்கிறது, எஸ்கே வந்து பிடிக்காத ஆள் இங்கே கிடையாது. இடையில சின்ன சின்ன கான்ட்ரவர்ஷியல் போனாலும் கூட எஸ்கே வந்து எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். அது வேற இது கம்பேர் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை 2 குழந்தை பிறகுனா 2மே ஒரே மாதிரி இருக்கும். எல்லா கேரக்டர் வேற மாதிரி தான் இருக்கு. ரெஃபரன்ஸ் ஒரு இருக்கு தலைக்கு. அது தலை ஃபேன்ஸுக்கு வந்து செம்மையா இருக்கும். அந்த இடம் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா சீன்ஸுமே நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாருக்கும் சாங்ஸ் விஷுவலாக எல்லாமே சூப்பராக ஓவராலாக என்டர்டைன்மெண்ட். கேப்டனோட என்ட்ரி எப்படி இருக்கு? சூப்பராக இருந்தது. அதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் சீன்ஸு அது நல்லா இருக்கும், சர்ப்ரைசிங்காக இருக்கும். சாங்ஸ்லாம் மேடம் விஷுவல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஆகும்போது நல்லா இல்லை ரோலிங் அந்த அப்படின்னு மாதிரி இருந்துச்சு. பட் விஷுவலாக பார்க்கும்போது இட் வாஸ் டோட்லி